இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 102 அதனுடைய 13வது வசனம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கால தாமதங்களின் நிமித்தம் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். அநேக தடைகளின் நிமித்தம் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டியது இன்னும் நடக்கவில்லையே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த நேரம் வந்தது, குறித்த வேளை வந்தது, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நாட்கள் வந்துவிட்டது என்று வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது. எத்தனை நாட்கள் நீங்கள் ஜெபம் பண்ணி இருப்பீர்கள். உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. திருமணத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஏற்ற துணை அமையவில்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் நினைத்தது எதுவும் எனக்கு நடக்கவில்லையே, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எவ்வளவோ நான் எல்லாவற்றையும் செய்து பார்த்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு இறங்கவில்லை, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்து போனாரோ என்று சொல்லி அங்கலாய்த்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிற நாட்கள் வந்துவிட்டது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நீங்கள் அங்கலாய்க்க வேண்டிய அவசியமில்லை, இனி நீங்கள் அழ வேண்டிய அவசியமில்லை, இனி நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை, வருத்தப்பட்டு பாரப்பட்டு வேதனையை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் உங்களுக்கு இறங்க போகிறார். உங்களுடைய நிலைமைகளை நன்றாய் அறிந்தவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். திருமணம் உங்களுடைய வாழ்க்கையிலே கைகூடி வரப்போகிறது. ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நடத்தி வைக்க போகிறார். அந்த நாட்களுக்கான நேரத்தை கர்த்தர் குறித்து விட்டார். அவர் நிச்சயமாய் அதை செய்து முடிப்பார். உங்க கண்ணீரை துடைக்கிற தேவன், உங்களுடைய கவலைகளை மாற்றுகிற இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்களை தேற்றுகிற தகப்பனா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா அங்கலாய்ப்பையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் காரியத்தை நிறைவேற்றி முடிக்க போகிறார். ஆண்டுடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார், உன்னை நடத்துவார். உன் காரியங்கள் ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் குறித்த நேரம் குறித்த நாள் வந்தது என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகளுக்காக முன் குறித்தது, ஆயத்தமாக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது, திட்டம் பண்ணினதை எல்லாம் செய்து முடிக்கிற நாட்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்தது என்று சொன்ன ஆண்டவர், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.